இந்த இந்தியன்ஸ் இவ்வளவு நாள் அறிவாளி புத்திசாலின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. தட்டு பிளேட் எல்லாம் விட்டுட்டு இலையில போட்டு தின்னுகிட்டு இருக்கானுங்க. யாரு இவங்க? முட்டாளா? அடப்போடா. இந்த தட்டு பிளேட் எல்லாம் கண்டுபிடிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? ஆனா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே அவங்க இலையில சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சாப்பிடுற இலையிலேயே 4-5 வகை இருக்கு. இதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது இந்த வாழை இலையும் தை இலையும் தான். இப்ப நம்ம சாப்பிடுற பிளாஸ்டிக் பிளேட்டோ பிளாஸ்டிக் பவுலோ ஸ்பூனோ எல்லாமே நேச்சுரலா? இல்லவே இல்ல. பட் அந்த இலை நேச்சுரல். தாராளமா எவ்வளவு சூடான பொருளா இருந்தாலும் அந்த இலையில போட்டு சாப்பிடலாம். இந்த வாழை இலையில பாலிஃபினால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஓவர் சூடா இருக்கிற ஒரு பொருளை கொண்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட்ல போட்டு நீ சாப்பிட்டனா அதுல இருந்து சில கெமிக்கல்ஸ் உருவாகும். அது உன்னோட சாப்பாடோட கலந்து வாய்க்குள்ள போகும். பட் இந்த வாழை இலையில அதே சூடான ஒரு சாப்பாடை கொண்டு வந்து போடும்போது இந்த இலையில இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கிரீன் டீல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சேம் தான். சோ டெய்லி நீ இந்த இலையில போட்டு சாப்பிடும்போது உன்னோட இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும், உன்னோட டைஜஷனை ஹெல்ப் பண்ணும், உன்னோட ஏஜிங்கை ஸ்லோ பண்ணும், உன்னோட ஓவரால் எனர்ஜிக்கு பூஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாம இந்த வாழை இலைக்கு மேல நேச்சுரலான ஒரு வேக்ஸ் கோட்டிங் ஒன்னு இருக்கு. சாப்பிடுற சாப்பாட்டு கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் கம்மியாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. செகண்ட், நம்ம சாப்பிடுற பேப்பர் பிளேட், பவுல், ஸ்பூன் இதெல்லாம் வந்துட்டு மண்ணுக்குள்ள அழியறதுக்கு ஆயிரம் காலம் வருஷங்கள் ஆகுது. அதுவும் இல்லாம அந்த இலைய போட்டு உட்காந்து சாப்பிடும் போது 20-30 ஐட்டத்தை ஒன்னா உட்காந்து வச்சு சாப்பிட முடியும். உன் தட்டுல அவ்வளவு ஐட்டம் வச்சு சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அதுவும் இல்லாம இவங்க ஊர்ல ஆயுர்வேதம்னு ஒண்ணு இருக்கு. அதுல இந்த வாழை இலையில வச்சு மட்டும் தான் சாப்பிடுறாங்க. குடலோட ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணுது, டைஜஷனை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வாழை இலையில தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இப்ப வந்துட்டோம்ல, அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க எல்லாரையும் தட்டுக்கு மாத்திடலாம். இன்னைக்கு இவங்க எல்லார் வீட்லயும் வாழை மரம் இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல எவன் வீட்லயும் மரமே இருக்காது, செடி கூட வளர்க்க மாட்டாங்க, தட்டுல தான் சாப்பிடுவாங்க. யாருக்கு தெரியும், ஃபியூச்சர்ல இந்த வாழை இலையை பேப்பர்ல பிரிண்ட் அடிச்சு சாப்பிடுற நிலைமை வந்தா கூட வரலாம்.